கோழிக்காலை ஒரு புடி பிடிச்சி டேஸ்ட் ட்ரை பண்ணி திரும்பி பார்த்தா சந்திரமுகி கதவு இருக்குது. வாவ், அவ்வளோ சாக்லேட்ஸ் இருக்குங்க. வேறு லெவலில் இருக்குது சாக்லேட்ஸ் எல்லாமே இங்கே. ஹாய் ஹலோ மக்களே, வணக்கம். தாலின் சிட்டி கூட சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். பசி எடுக்க ஆரம்பிச்சிச்சு. சரி, எங்கே போய் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஹோட்டல் தேடி இருந்தோம். அப்போ தான் சக்கரை ஹோட்டல் பார்த்தோம். சரி, உள்ளே போய் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு போனோம். இந்தியன் ரெஸ்டாரண்ட் இது. சரி, நல்லா சாப்பிட்டு முடிச்சு சக்கரமாக சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு உள்ளே போனோம். ஆம்பியன்ஸ் வேறு லெவலில் இருக்குங்க. பழைய காலத்து செட்டப்பில் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. நான் தாலின் பார்ட் 1 வீடியோவில் க்ரூஸில் போனது, க்ரூஸில் என்னென்ன சாப்பிட்டது, தாலினில் போய் எங்கெங்கே நான் சுற்றி பார்த்தேன்றதை பார்ட் 1 வீடியோவில் போட்டிருப்பேன். அந்த தாலின் பார்ட் 1 வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். உங்களுக்கு வேணும்னா போய் பார்த்துக்கோங்க. அவன் உட்காந்துருக்க பக்கத்தில் ஒரு பெரிய கதவு பார்த்தேன். பார்க்கறதுக்கு அப்படியே சந்திரமுகி படத்துல கதவு மாதிரியே இருக்கு. மெனு கோட் ஓப்பன் பண்ணி என்ன சாப்பிட்லான்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். அப்போ தான் எனக்கு பிடிச்ச தந்தூரி ஆர்டர் பண்ணேன். அப்புறம் ஃபிஷ் பாக்கோட ஆர்டர் பண்ணேன். அப்புறம் மர்க் பிரியாணி ஆர்டர் பண்ணேன். கிறிஸ்பி ஃபிஷ் ஃபிங்கர் கொண்டு வந்து வச்சாங்க. பார்க்கவே சூப்பராக இருந்தது. அந்த ஃபிஷ்ஷை டேஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்து இந்த மைனஸோட கிரீன் சட்னியோட டிப் பண்ணி சாப்பிட்டா வேறு லெவலில் இருக்குங்க. கிறிஸ்பியாக செம்மையாக இருக்குது சாப்பிட்றதுக்கு அந்த ஃபிஷ்ஷு. நான் கோக் ஆர்டர் பண்ணேன். அந்த டேஸ்ட் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ நம்ம ஊரில் இருக்கிற கோக்கும் அந்த ஊரில் இருக்கிற கோக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது டேஸ்ட்டு. சூப்பராக இருந்தது கோக் டேஸ்ட். எனக்கு ரொம்ப பிடிச்ச சிக்கன் தந்தூரி ஆர்டர் பண்ணியிருந்தேன். கொண்டு வந்து வச்சாங்க. பார்க்கவே ஸ்பைஸியாக வேறு லெவலில் இருக்குது பார்க்குறதுக்கு. இன்றைக்கி ஒரு புடி பிடிச்சிடலாம் இந்த சிக்கன் தந்தூரி நினச்சி அந்த டேஸ்ட் ட்ரை பண்ணி பார்த்தேன். அந்த சிக்கன் தந்தூரியை அழகாக எடுத்து டேஸ்ட் ட்ரை பண்ணி பார்த்தேன். சும்மா வேறு லெவலில் அமர்க்காலமாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. அப்புறமா நான் ஆர்டர் பண்ண மர்க் பிரியாணி கொண்டு வந்து வச்சாங்க. அந்த கடையில் இருக்கிற பிரியாணியை கொஞ்சம் கொஞ்சமாக தட்டில் போட போட அந்த சிக்கன் பீசஸ் வந்துனே இருக்கணுன்னா ரைட்ரா இன்றைக்கி ஒரு புடி பிடிச்சிலான்னு நினச்சேன். அந்த சிக்கன் பீஸை அழகாக எடுத்து பிச்சு பார்த்து டேஸ்ட் ட்ரை பண்ணால் வாவ், அவ்வளோ அல்டிமேட்டாக சூப்பராக இருக்குது சாப்பிட்றதுக்கு. செம்ம ஸ்பைஸியாக சுட சுட பிரியாணி சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குது. வயிறு முட்டை நல்லா பிரியாணி சாப்பிட்டு முடிச்சுட்டு சுற்றி பார்க்கலான்னு சொல்லி கிளம்பிட்டேன். இப்போ நான் டர்க் மார்க் தான் வந்திருக்கேன் தாலின் சிட்டியில். இங்கே சாக்லேட் ஷாப் இருக்குது, ரொம்ப கம்மியாக இருக்கும்னாங்க, அதான் இங்கே வந்திருக்கேன். இது ரொம்ப பெரிய மார்க்கெட்டாக இருக்குது. கீழே ஃபுல்லாக ஃப்ரூட் ஷாப்பு, ஜூஸ் ஷாப்பு, வெஜிடபிள் ஷாப்பு, கேக் ஷாப்பு, சாக்லேட் ஷாப்பு சொல்லிட்டு ஃபுட் ஐட்டம் ஷாப்பாக கீழே வச்சுருக்காங்க. ரொம்ப சீப்பாகவும் இருக்குது இங்கே எல்லாமே. ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் ஃபுல்லாக ட்ரெஸ் ஷாப்பு, பேக் ஷாப்பு, ஸ்டேஷ்னரி ஐட்டம் ஷாப்பு இந்த மாதிரி ஷாப் தான் வச்சுருக்காங்க. நான் இங்கே தேடி வந்த சாக்லேட் ஷாப் தான் வந்திருக்கேன் இப்போது. உள்ளே போனேன், அவ்வளோ சாக்லேட்ஸ் இருக்குங்க. எது எடுக்கிறது எது வைக்கிறதுனே தெரியல. நிறைய சாக்லேட்ஸ் ஃப்ளேவர் இருக்குது. ரொம்ப சீப்பாக இருக்குது சாக்லேட்ஸ் இங்கே. இந்த ஷாப்பில் நீங்கள் 1 கிலோ 2 கிலோ பேக்கெட்லேயே வாங்கிட்டு போகலாம் சாக்லேட்டு. அப்படி இல்லைனா நீங்கள் லூஸில் கூட வாங்கிட்டு போகலாம் சாக்லேட். ஏன்னா அவ்வளோ சீப்பாக இருக்குங்க சாக்லேட் இங்கே. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து தாலின் சிட்டிக்கு வந்தேன், சுற்றி பார்த்துட்டேன், சாக்லேட்டை வாங்கிட்டேன், கிளம்புறேன் இப்போது ஃபின்லாண்டுக்கு. ஈவினிங் 7 மணிக்கு க்ரூஸ் கிளம்புது தாலின்லேருந்து ஃபின்லாண்டுக்கு. 2.5 மணி நேரம் ட்ராவலு. நாங்கள் 9:30க்கு போய் சேருவோம் ஃபின்லாண்டுக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நீங்கள் மனசு வச்சா இந்த சேனல் அடுத்த லெவலில் கொண்டு போகலாம். ப்ளீஸ் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள்.